வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தவேக மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு சேலத்தில் இருந்து வந்த குழு உணவு தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு பார்த்தோம்னால் தமிழகம் மட்டுமல்லது வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் விஜயுடைய ரசிகர்களும் இந்த மாநாடானது இன்று மாலை நடைபெறுவதால் நேற்று இரவு முதலாகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கிளம்பி வந்த நிலையிலே நடந்து முடிந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஏராளமான தொண்டர்களுக்கு உணவு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையிலே சேலத்திலிருந்து வந்த இளைஞர்கள் குழு வரக்கூடிய மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் நல்ல ஒரு உணவை அறிந்துவிட்டு மாநாட்டிலே கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே சாலையில் அமர்ந்தவாறே உணவுகள் தயார் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் எடுத்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு ஆங்காங்கே திடீர் கடைகள் உருவாகி லெமன் சாதம், புளியோதரை, தக்காளி இவைகள் தான் வழங்கப்பட்டு அதாவது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய வேளையிலே இந்த இளைஞர்கள் சற்று மாற்றாக அதாவது சாதமானது வேஸ்ட் ஆகும் சொல்லக்கூடிய வகையிலே நிறைய இடங்களிலே சாதம் வீணடிக்கப்படுவதாக கருத்தில் கொண்டு 3 சப்பாத்தி, 1 தக்காளி தொக்கு, சுண்டல் என ரூபாய் 50 விலை நிர்ணயம் செய்து சூடாகவே அந்த சாலை ஓரத்திலே அதாவது வாகன நிறுத்தம் 2 என்று சொல்லக்கூடிய 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த வாகன நிறுத்தத்தில் அவர்கள் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுவாக வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் விற்பனையாளர்கள் கையாளக்கூடிய யுக்திகளுக்கு மத்தியில் சேலத்திலிருந்து வந்த இந்த இளைஞர்கள் வரக்கூடிய தொண்டர்களுக்கு விநியோகம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.